திணை உருண்டைங்க. இது எப்படி ஈஸியாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க. ஐத்தா சமையலறை. திணை உருண்டை செய்யலாங்க. திணை அரிசியை தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி வறுத்துக்கலாங்க. சுத்தம் பண்ண திணை அரிசியை வறுத்து எடுத்துக்கலாங்க. வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்தாச்சுங்க. சூடு ஆறின பிறகு அரைச்சிட்டு வந்துடலாங்க. மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாங்க. 3 கப்பு தெனை மாவுக்கு 2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. தண்ணி அரை டம்ளர் ஊற்றிக்கலாங்க. நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். கிளறி விடுங்க. சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணது போட்டுக்கலாங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. பொடி பண்ண முந்திரி போட்டுக்கலாங்க. திராட்சை போட்டுக்கலாங்க. முந்திரி திராட்சை வறுத்தாச்சுங்க. இப்போ தினை அரிசி மாவில் இதை போட்டுக்கலாங்க. கிளறிக்கலாங்க. பாகு காய்ச்சாச்சுங்க. ஒரு கொதி வந்தால் போதும், எடுத்துக்கலாம். காய்ச்சின வெள்ளைப்பாகை திணையரிசி மாவில் வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறி விடலாங்க. மாவு நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாங்க. திணை உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும்.